ஒழுக்கமுள்ள தலைவன் இல்லாவிட்டால் கேலி கூத்து. அதாவது என்ன சொல்றேன்னா, நான் அண்ணன்கிட்டே பல முறை சொல்றீங்க, அண்ணா ஒழுக்கமும் நேர்மையும் உழைப்பும் இருக்கிற இந்த தலைவன் பிரபாகரனையும் இந்த உலகம் வீழ்த்திருச்சுன்னா நம்ம உஷாரா இருக்கணும். நம்ம அப்படி இப்படி வந்ததுனால நம்மகிட்ட அனைத்து பலகீனங்களும் இருக்குது. நம்ம மனிதர் தான். நம்ம இப்படிலாம் ஒரு கட்சி ஆரம்பிப்போம், இப்படிலாம் ஒரு நம்ம சாமியாராக வந்து வரல. ஆனால் அந்த இடத்துக்கு வருகிற போது நம்ம மாற்றிக்குவோம். இந்த நாட்டில் நல்ல சட்டத்திட்டங்களை காட்டிலும் நல்ல மனிதரால் தான் ஒரு நாடு ஆளப்பட வேண்டும். இந்தியாவில் எவ்வளோ அருமையான அரசியலமைப்பு. ஆனால் ஆள்றவன் சரியில்லாததுனால தான் அந்த மோடி அமித்ஷா மாதிரி இருக்கிறதுனால தான் அரசியலமைப்பை மாற்றுங்கிறான். நீங்கள் நல்ல சட்டத்திட்டம் இல்லைன்னா கூட நல்ல மனிதனால் வழி நடத்தப்படும் அந்த அமைப்பு சரியா இருக்கு. அப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சி இல்லாத போயிடணும், அண்ணன் இல்லாத போயிடணும்னு நான் நினைக்கல. இந்த குறைகளை எல்லாம் அண்ணன் சரி செய்து கொண்டு தமிழ் தேசியம் வெல்வதற்கு பாரதிய ஜனதா பிடியிலிருந்து விட்டு வெளியே வர வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். இல்லை, இப்போ சீமான் அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறாங்கல்ல. அவர் விமர்சிக்கிறவங்க வந்து குடும்பத்தை விமர்சிக்கிறாங்க. இங்கே தங்குறாரு, இங்கே கார்ல போறாரு, அது அவருக்கு தெரியும். அண்ணன் இன்னைக்கு தான் இவர் போய் இன்னைக்கு ரஜினியை சந்திச்சிட்டார். ரஜினியே அண்ணன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு பேசின பேச்சில் ரஜினி ரசிகர்கள் பல பேர் அண்ணன் சீமானையும் குடும்பத்தையும் பயங்கரமாக திட்டினாங்க. அதில் சேலத்தில் இருக்க என் தம்பிமார்கள் வழக்கே வாங்கியிருக்காங்க. ஏன்னா அண்ணனுக்காக. இன்னைக்கு அவங்க யாருமே அவங்க கூட இல்லை. எல்லாம் தமிழக வாழ் உரிமை கட்சியில் போய் இணைஞ்சிருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா நீங்கள் யோசிச்சு பாருங்க, கட்சி அங்கீகாரம் பெற்று விட்டது, இவ்வளோ வாக்கு வாங்கிட்டோம், நாளைக்கு நீங்கள் எந்த அதிகாரத்துக்குள்ளே வந்தால் கூட அதில் ஏதாவது பொழைச்சிக்குன்னு நினைக்கலையே. அங்கீகாரமாவில் சொந்த சின்னத்தில் கூட நிற்கல அவங்க. ஆனால் வேல்முருகன் பின்னாடி போகணுங்க உணவுறது அவன் நினச்சிருந்தா பிஜேபி கூட போயிருக்கலாமே. அப்போ இங்கே வரவங்கெல்லாம் நீங்கள் அண்ணா திமுக பிஜேபிக்கு அனுப்புகிற வேலையை தான் செய்றீங்களா சொல்லுங்க. பேசுகிறவங்க சொல்கிறாரு எனக்கு 1000 துரோகிகள்னு. நான் இன்னும் சொல்கிறேன், என்னால் வேற மாதிரி சொல்ல முடியும். ஆனால் ஒருத்தருக்கு 1000 பேர் துரோகி ஆக முடியுமா? 1000 பேருக்கு ஒருத்தர் துரோகி ஆக முடியுமா? ஒரு அமைப்பு இருக்குது, எல்லாரும் எப்படி துரோகம் செய்ய முடியும்? ஒரு அமைப்பா தனி மனிதனா என்றால் அமைப்பு தான் பெருசு. அமைப்பா சட்ட திட்டமா என்றால் சட்ட திட்டம் தான் பெருசு. சட்டத்திட்டமா கொள்கையா என்றால் கொள்கை தான் பெருசு. ஏன்னா கொள்கைக்கு தான் சட்டத்திட்டம், சட்டத்திட்ட அமைப்புக்கு தான் தனி மனிதன். இல்லை கொள்கையா தலைவரான ஆனா அதை சொல்ல வர கொள்கை தான் பெரியது. அப்ப ஒட்டுமொத்த மக்களினுடைய நலனா கொள்கை என்றால் ஒட்டுமொத்த மக்களின் நலனுக்காகத்தான் கொள்கை. அந்த கொள்கையை கடைபிடிக்க ஒரு அமைப்பை கடைபிடிக்க விதி, அதற்காக ஊழியர்கள் இல்லையா? அப்ப ஒட்டுமொத்த மக்களுடைய நலன் தான் நமக்கு பெரிது, ஒருவருடைய நலன் பெரிது கிடையாது.